சிலம்பரசன் அவர்கள் இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழாவில் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரசிகர்களுக்கு நன்றியும் மற்றும் வந்து சாரி சொல்லியிருக்காங்க. லேட்டா வந்தேன்னு நினச்சிக்காதீங்க. சிம்பு லேட்டா வந்தான் தான் சொல்லுவாங்க. நான் மணி சார் மற்றும் கமல் சார் படத்தில் தக் லைஃப் திரைப்படத்தோட ஷூட்டில் இருந்து வரேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்தியன் 1 என்னோட ஃபேவரட் ஃபிலிம். ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரக்சராக சூப்பரான ஃபிலிம் தான். அதுதான் வந்து இந்தியன் 1 ஃபிலிம். கமல் சார் ஆன் ஸ்க்ரீன் குரு, என்னோட ஆன் ஸ்க்ரீன் குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமல் சார் கூட ஒர்க் பண்ணதை பற்றி வந்து நான் தக் லைஃப் திரைப்படத்தோட மூவி ஸ்டேஜில் கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரே டைமில் இந்தியன் 2, இந்தியன் 3, அதுக்கப்புறமா கேம் சேஞ்சர், இந்த 3 பெரிய படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சங்கர் சார் இஸ் ரியலி கிரேட். அனிருத் இந்த படத்துக்கு தைரியமாக ஓகே சொல்லி பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஏஆர் ரஹ்மான் லெஜெண்டரி மியூசிக் ஸ்கோர், கண்டிப்பாக வந்து இவர் நல்லா பண்ணியிருப்பாரு அனிருத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமல் சார் உண்மையாலுமே பேன் இண்டியா ஆக்டர் தான், அப்பவே பண்ணித்தாரு. அதை இந்தியன் 1 பெருமை கிடையாது. இந்தியன்னா ஒற்றுமை படத்தோட ட்ரைலரை பார்க்க நான் வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமல் சார் கூட நடிக்கிறப்ப மட்டும்தான் மைண்டில் எதுவுமே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படிங்கிற விஷயத்த சிலம்பரசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க.